அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்த்தால் உறுதியாகவே கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும், அவமானப்பட்டு, வேதனைப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு தன்னுடைய வாழ்வில் பல வகையான நெருக்கடிகளை சந்திக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த நிகழ்வு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது ஏற்கனவே வளர்ச்சியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கும் நிறைந்த நன்மை, காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை நோக்கி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். மனித வாழ்வில் செல்வ செழிப்பு, முன்னேற்றம், வசதி வாய்ப்பு போன்ற அனைத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது நன்மையை நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகவும் வலுவாக அதிரடியான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க அமைப்பில் வலம் வருகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் உங்களை தேடி வரப்போகிறது. குறிப்பாக ராசியின் அதிபதியான சுக்கிரன் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகவும் வலுவாக வலம் வருகிறார். எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை கொடுப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் வலுவாக மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்திருக்கிறார். கேதுவுடன் இணைந்து இந்த வேலையை வலுப்படுத்துவதால் உறுதியாகவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உண்டு. கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வரும். மிக பெரிய அளவில் சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய காரியங்களில் அவற்றை விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாக ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. மோட்சக்காரகர் 4இல் இருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட உறுதியாகவே அவருடன் ராசியின் அதிபதியான சுக்கிரன் இருப்பதால் மோட்சக்காரகரான கேதுவால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கட்டுக்குள் வருவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணம் என்பது சுகஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேது இருந்தாலும் எதிர்மறையான சிந்தனைகள் கட்டுப்படுவதோடு எதிர்மறையான சிந்தனையுடன் அனைத்தையும் அணுகுவதோடு மட்டுமல்லாது எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது மிக சிறப்பான முடிவுகளை எடுக்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் சுகஸ்தானத்தில் கேதுவுடன் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத சுப நிகழ்வுகள் உறுதியாகவே கைகூடும். தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை தனது சப்தம பார்வையால் கேதுவுடன் இணைந்து பார்க்கிறார். 10ஆம் இடத்தில் நிழல் கிரகமான ராகு வலம் வருகிறார். ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய ராகு தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை வலுப்படுத்துவதால் பல வகையில் நன்மை நிறைவாக கிடைக்கும் ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை தவிர்ப்பதோடு தொழில் ரீதியாக சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கின்றன. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக அற்புதமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. பெரிய அளவிலான காரிய தடைகளை தவிர்த்து தொழில்துறை, வியாபாரத்துறையில் அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியாக காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத சில நல்ல வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் ராசிக்கு சகாயமானவரான சனி லாபத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய வேளையில் இங்கு வக்ரம் பெற்றிருந்தாலும் மிக சிறப்பான நன்மையை அள்ளி கொடுக்க
கொடுக்க போகிறார். எனவே சனி பகவான் லாபத்தை வெளிப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய வகையிலும் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் தொழில்துறை வியாபாரத்துறையில் அமைகிறது. தனித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் இந்த வேளையில் உறுதியாகவே சனியின் அமைப்பால் நிறைந்த வெற்றி கிடைக்கும் முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் சனியும் ராசியின் அதிபதி சுகஸ்தானத்திலும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் தனஸ்தானத்தை வெளிப்படுத்துகிறாருங்க குரு. மிக முக்கியமான வலிமை வாய்ந்த கிரகநிலைகள் மிக அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ரிஷபராசிக்காரர்களுக்கு தான் வளம் வருகின்றன. எனவே நினைப்பதை காட்டிலும் பல காரிய வெற்றிகள் எளிதில் கைகூடும். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் உறுதியாக விலகும். கடன் ரீதியாக குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பொருளாதார ரீதியான நெருக்கடிகளை சரி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. நீண்ட நாட்கள் முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல காரியங்களில் இந்த தருணத்தில் எளிதில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை தவிர்ப்பதோடு இந்த தருணத்தில் அடுத்தடுத்து புதிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய காரியங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொள்ளக்கூடிய முதன்மையான யோகம் கிடைக்கிறது. தனஸ்தானத்தை குரு பகவான் வெளிப்படுத்துவதால் குடும்ப ரீதியாக எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடும். அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உண்டு. நவகிரகங்களிலே மிகவும் வலிமை பெற்ற குருவும் சுக்கிரனும் அதே சமயம் சனியும் மிக வலுவாக வலம் வரக்கூடிய இந்த தருணம் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்களை நீக்கக்கூடிய வகையில் குருவினுடைய பார்வை மிக வலுவாக ருணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தில் பதிகிறது. அங்கு மிகவும் வலுவாக வலம் வருகிறாருங்க மங்களகரகரான செவ்வாயின் மீது குருவின் சுப பார்வை பதிவதால் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கிறது. குரு மங்கள யோகத்தின் காரணமாக பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் இல்லத்தில் உறுதியாகவே கேட்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரம் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. இது மட்டுமல்லாது வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. யோகஸ்தானம் ஆகிய 6இல் இருப்பதால் உறுதியாகவே ஒரு மங்கள யோகமும் கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் தங்களுடைய பேரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கிறார். நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல காரியங்களில் இந்த தருணத்தில் எளிதில் காரிய வெற்றியை தேடி கொடுக்கிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் வலம் வந்து கொண்டிருந்த புதன் மிகவும் வலுவாக செவ்வாயுடன் இணைகிறார். உச்சபலத்தை இழந்தாலும் ருணரோக சத்ருஸ்தானத்தில் செவ்வாயுடன் இணைவதால் உறுதியாகவே மிக சிறப்பாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் வித்யா கரகரான புதன் அறிவின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். செவ்வாய் வீரத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க. அறிவும் வீரமும் ஒருங்கே சேரக்கூடிய இந்த வேலை என்பது மிக பெரிய அளவில் விரைவாகவும் அதே சமயம் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பணிகளை செய்து முடிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதனால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிப்பதோடு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வரும். எனவே தவறவிடாமல் ரிஷபராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5இல் வலம் வருகிறாருங்க சூரியன் 5இல் இருப்பது பல
பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு சூரியன் 5ல் இருப்பதால் பல பணிகளை துணிச்சலுடன் மேற்கொள்ள முடியும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல சிரமங்கள் உறுதியாகவே விலகி நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களை தேடி வரும் அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் 7, 8, 9, 10 ஆகிய இடங்களில் வலம் வரப் போகிறார். ராசியின் ராஜ யோகாதிபதியான சந்திரன் அஷ்டமத்தில் வலம் வரும்போது மட்டும் கவனத்துடன் இருங்க. மற்ற தருணங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல நன்மையும் முன்னேற்றமும் உறுதியாக ரிஷபராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும்.